ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அந்த உச்சி பிள்ளையாருடைய பாதம் பணிந்து இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். 12 ராசிகளுக்கு. அதற்கு முன் இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இன்று 20/9/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அற்புதமான நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய சுபகோரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிரகோரை. அதன் பின்பு மீண்டும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நல்ல நேரங்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:38 மணி வரை ரேவதி. அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:39 மணி வரை தேய்பிறை த்விதியை. அதன் பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை காணலாம் வாருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். துள்ளாத மனமும் துள்ளும் என்று சந்தோஷமாக இருப்பீர்கள். அலுவலகத்திலே பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கின்ற நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மருத்துவரை தேடி போகாத நாள். மருந்துகள் எடுத்துக்கொள்ளாத அற்புதமான நாள். மருந்து மாத்திரையே வேணாண்டா, நல்லா இருக்கும் உடம்பு என்று உடல்நிலையிலே நல்ல ஆரோக்கியம் காண்கின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். மழலை செல்வம் இல்லம் தேடி வரப்போகின்றது. கொண்டாடுங்கள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் நிறைந்த இந்த நாளிலே நீங்கள் லக்ஷ்மி ஹயக்ரீவரை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வத்தை பணிந்தால் இன்றைய நாளிலே வெற்றிகள் தேடி வரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். உத்தியோக உயர்வு பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. பார்த்து கொள்ளுங்கள். பார்த்து செலவு செய்யுங்கள். எண்ணி 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 செலவு செய்ய வேண்டும். இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்திலே புதிய முயற்சிகள் எதுவும் இன்றைய தினம் வேண்டாம். நாளும் கோளும் அவ்வளவு நன்றாக இல்லை. ஆகவே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகள் வேண்டாம். என்றாலும் நீங்கள் இன்று பணிய வேண்டிய தெய்வம் ஏதேனும் புதிதாக தொடங்கியே ஆக வேண்டும், இன்று அந்த வேலையை முடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி வேழமுகத்தானை பணிந்து இன்றைய நாளை தொடங்குங்கள். வெற்றிகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கின்றன. மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகின்றன. குடும்ப ஒற்றுமைகள் சந்தோஷத்தை தரும்.
நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழிலிலே நல்ல லாபம் வரும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக தீர்ந்து விடக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த இந்த அற்புதமான நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வல்லக்கோட்டை முருகன், சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற வல்லக்கோட்டை முருகனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். உங்களுக்கே தெரியாது நம்மகிட்ட இப்படி ஒரு திறமையா என்று. அப்படி ஒரு உங்களுடைய மறைந்திருந்த திறமைகள் எல்லாம் வெளியே வருகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் அகன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற நாள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். விரைவிலே முகூர்த்தத்துக்கு நாள் குறிப்பீர்கள். நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிப்பீர்கள். அற்புதமான நாள். உத்தியோக மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. இந்த பணமும் உடம்பும் நல்லா இருந்தால் எல்லா விதத்திலும் சந்தோஷம். அது இரண்டும் உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. நிறைய பேருக்கு அது இருக்காது. பணம் இருப்பவர்களிடம் ஆரோக்கியம் இருக்காது. ஆரோக்கியம் இருப்பவர்களுக்கு பணம் இருக்காது. ஆனால் இன்றைய நாளிலே உங்களுக்கு இரண்டும் சேர்ந்து இருக்கும். வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆஞ்சநேய பகவானை பற்றி கொள்ள வேண்டும். நாமக்கல் ஆஞ்சநேயரோ அல்லது சுசீந்திரம் ஆஞ்சநேயரை பற்றி கொள்ளுங்கள். அவர் இரண்டையும் நன்றாக வைப்பார். பொருளாதாரத்தையும் நன்றாக வைப்பார். உடல்நலத்தையும் நன்றாக வைப்பார். சுசீந்திரம் ஆஞ்சநேய பெருமானை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தந்தை வழி மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபம் வரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் விலகும். கடன் ஏதேனும் இருந்தால் அதனை கொடுத்து முடித்து விடுவீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் இருக்கின்ற இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரே ஒரு விஷயம், அந்த விநாயகப் பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். நெய் தீபம் ஏற்றி அருகம்புல் மாலை சாற்றி வணங்கி வர வேண்டும். சிம்மராசிக்காரர்கள் எல்லாம் அம்மன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் செய்ய வேண்டும். அதனை நீங்கள் இன்றைய தினம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். மனக்குழப்பம் பதட்டம் எல்லாம் இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் விநாயக பெருமானை பணிய வேண்டும். யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். கவனமாக இருக்கவும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய தினம் ஈடுபடாதீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மற்றவரிடம் பேசும்போது வார்த்தைகளிலே கவனம் தேவை. வார்த்தைகளை ஜலித்து பேசுங்கள். இந்த வார்த்தையை சொல்லலாமா,
இதை சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாரா என்று வார்த்தைகளை ஜலித்து பேசுங்கள். அப்படி பேசினால் இன்றைய நாள் சந்திராட்டம நாளாக இருந்தாலும் சந்தோஷமான நாளாக அமையும். இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். தடைகளை எல்லாம் நீக்குகின்ற அந்த வேழமுகனை பணிந்து இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதாக முடிந்து திருமணம் நிச்சயமாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வரும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அதாவது புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றிகள் தேடி வந்து வேலை கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருகின்ற நாள். எல்லா வகையிலும் ஏற்றம் மாற்றம் எல்லாம் நிறைந்திருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய புதிய முயற்சிகளை எல்லாம் தொடங்கி வெற்றி பெறுங்கள். வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்று உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் சந்தோஷத்தை தாருங்கள். ஒரு குடும்பத்திலே தலைவன் எல்லா வகையிலும் வெற்றி பெற்றால் அந்த குடும்பமானது மொத்தமுமே சந்தோஷமாக இருக்கும். ஆகவே குடும்ப தலைவன் வாழ்விலே வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி இன்றைய நாளிலே உங்களுக்கு தேடி வரும். வாழ்த்துக்கள். இன்றைய நாளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சிறுவாபுரி முருகன் தான் உங்களுக்கும். சிறுவாபுரி முருகனை பற்றி கொண்டு இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்றன. அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கூட்டாளிகளோடு பேசும்போது கவனமாக பேசுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் உண்டாகும். ஆகவே எதிலும் எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கையாக இருப்பவர்கள் வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவார்கள். ஆகவே எச்சரிக்கையாக இருந்து வெற்றியை பெறுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அந்த ஒப்பில்லாத பெருமான், உப்பிலியப்ப பெருமான். புரட்டாசி மாதம் வேறு. இந்த உப்பிலியப்ப பெருமானை பணிந்து இன்றைய நாளை மேலும் இனிதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்றன. நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடுகின்றன. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பண வரவு உண்டாகும். அது சந்தோஷத்தை தரும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் உற்சாகமும் கொடுக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கன்னியாகுமரி பகவதி கடற்கரையிலே தவம் இருக்கின்ற பகவதி அம்மனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும்.
வெகு நாட்களாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய நாளிலே முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். பண வரவு உண்டாகும். நண்பர்கள் மூலம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகின்ற நாள். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது உங்களுக்கு. இன்றைய நாளிலே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குரு. குரு அருள் வேண்டும். எந்த ஒரு காரியத்துக்கும் குரு அருள் வேண்டும். ஏதேனும் ஒரு குருவை பற்றி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்றன. இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். ஏதேனும் குழந்தைகளுக்கு பொருள்கள் வாங்குவீர்கள். விளையாட்டு சாமானோ அல்லது உடைகளோ, இப்படி ஏதேனும் குழந்தைகளுக்காக வாங்குவீர்கள். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் ஏற்படுகின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகுகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சென்னை வடபழனி முருகன். சென்னையிலே வடபழனி முருகன் இருக்கின்றார். அற்புதமான ஒரு ஆலயம். அந்த ஆலயம் வடபழனி முருகன் மிக சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த வடபழனி முருகனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மிகப்பெரிய தொகை ஒன்று உங்களை தேடி வரப்போகின்றது. கவனமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். தொகையை எப்படி கையாளலாம் என்று கணக்கு போடுங்கள். கணக்கு போடுவதிலே வல்லவர் நீங்கள். கணக்கு போடுங்கள், எப்படி இந்த பணத்தை இன்வெஸ்ட் செய்யலாம் என்று. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். கொஞ்ச நாளாக அப்படி ஏதாவது சண்டை சச்சரவுகள் போயிருந்தால் அது இன்றைய தினம் தீரும். உறவினர்களோடு நல்ல ஒரு சௌஜன்யமாக பழகுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனை தீருகின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் அனுகூலமும் சந்தோஷமும் நிறைந்த இந்த நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி தெய்வம். வாராகி அதாவது அம்பாளுடைய படைத்தலைவி வாராகி. இந்த வாராகி தேவியை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது வருடங்கள் 60, அயனங்கள் 2, ருதுக்கள் 6, மாதங்கள் 12, பக்ஷங்கள் 2, திதிகள் 15, வாசரங்கள், அதாவது வாசரங்கள் என்றால் நாள், அது 7, நட்சத்திரங்கள் 27 இருக்கின்றது, கிரகங்கள் 9, ராசிகள் மற்றும் ராசி அதிபதிகள் 12, நவரத்தினங்கள் 9, பூதங்கள் 5, மகா பதகங்கள் 5, பேறுகள் 16 இருக்கின்றன. ஒவ்வொருவரும் பெறுகின்ற பேரு 16 பேறுகள். புராணங்கள் 18 இருக்கின்றது. இதிகாசங்கள் 3 இதிகாசங்கள் இருக்கின்றது. இவை அனைத்தையும் நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். வருடங்கள் மொத்தம் 60.
அந்த 60 வருடங்களுக்கான பெயர்களை பார்க்கலாம். பிரபவ, விபவ, சுக்ல, பிரமோதூத, பிரஜாபத்தி, ஆங்கீரச, ஸ்ரீமுக, பவ, யுவ, தாது, ஈஸ்வர, வெகுதானிய, பிரமாதி, விக்ரம, விஷு, சித்திரபானு, சுபானு, தாரண, பார்த்திப, வியய, சர்வஜித், சர்வதாரி, விரோதி, விக்ருதி, கர, நந்தன, விஜய, ஜெய, மன்மத, துன்முகி, ஹேவிளம்பி, விளம்பி, விகாரி, சார்வாரி, பிளவங்க, ஸ்கீலக, சௌமிய, சாதாரண, விரோதிகிருத், பரிதாபி, பிரமோதிச, ஆனந்த, ராட்சச, நல, பிங்கள, காலயுக்தி, சித்தார்த்தி, ரௌத்ரி, துன்மதி, துந்துபி, ருத்தோத்காரி, ரக்தாக்ஷி, குரோதன, அக்ஷய. இவை 60 ஆண்டுகளுக்கான பெயர்களாகும். அடுத்ததாக அயனங்கள் 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை உத்தராயணம். உத்தராயணம் என்பது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை, இந்த 6 மாத காலம் உத்தராயணம். அடுத்தது தட்சிணாயனம். இது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை உள்ள 6 மாத காலம். இந்த 2 அயனங்கள் ஒன்று சேர்ந்து தமிழ் வருடமாகும். அடுத்ததாக ருதுக்கள். இவை மொத்தம் 6 வகைப்படும். அவை என்னென்ன ருதுக்கள் என்று பார்க்கலாம். வசந்த ருது. வசந்த ருது என்பது சித்திரை, வைகாசி. அடுத்தது கிரீஷ்ம ருது. இது ஆனி மற்றும் ஆடி மாதம். அடுத்து வருஷ ருது. இது ஆவணி மற்றும் புரட்டாசி. அடுத்து சரத் ருது. இது ஐப்பசி மற்றும் கார்த்திகை. அடுத்தது ஹேமருந்து. இது மார்கழி மற்றும் தை. அடுத்து சிசிரது. அடுத்து சிசிரரது. இது மாசி மற்றும் பங்குனி. இந்த 2 தமிழ் மாதங்கள் சேர்த்தது ஒரு ருது ஆகும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தமிழ் மாதங்கள் 12. இந்த தமிழ் மாதங்களுக்கான சமஸ்கிருத பெயரையும் பார்ப்போம். சித்திரை மேஷ மாதம், வைகாசி ரிஷப மாதம், அடுத்து ஆனி மிதுன மாதம், அடுத்து ஆடி கடக மாதம், அடுத்து ஆவணி சிம்ம மாதம், அடுத்து புரட்டாசி கன்னி மாதம், அடுத்து ஐப்பசி துலாம் மாதம், அடுத்து கார்த்திகை விருச்சிக மாதம், அடுத்து மார்கழி தனுர் மாதம், அடுத்து தை மகர மாதம், அடுத்து மாசி கும்ப மாதம், அடுத்து பங்குனி மீன மாதம். அடுத்து பக்ஷங்கள் 2 வகைப்படும். அது சுக்லபக்ஷம். சுக்லபக்ஷம் என்பது அமாவாசை திதி முதல் சதுர்தசி திதி வரை. அடுத்து கிருஷ்ணபக்ஷம். கிருஷ்ணபக்ஷம் என்பது பௌர்ணமி திதி முதல் சதுர்தசி திதி வரை. சுக்லபக்ஷத்தை பூர்வபக்ஷம் என்றும் வளர்பிறை என்றும் கூறுவார்கள். கிருஷ்ணபக்ஷத்தை அமரபக்ஷம் என்றும் தேய்விரை என்றும் கூறுவார்கள். இந்த 2 பக்ஷங்கள் சேர்ந்தது ஒரு மாதம் ஆகும். அதாவது மாதத்திலேயே நம்முடைய வாழ்க்கைக்கான தத்துவம் இருக்கின்றது. வளரும் தேயும், மீண்டும் வளரும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக திதி. திதி மொத்தம் 15 வகைப்படும். அவை என்னென்ன என்று பார்க்கலாம். முதலாவதாக பிரதமை, அடுத்து துதியை, அடுத்து திருதியை, அடுத்து சதுர்த்தி, அடுத்து பஞ்சமி, அடுத்து சஷ்டி, அடுத்து சப்தமி, அடுத்து அஷ்டமி, அடுத்து நவமி, அடுத்து தசமி, அடுத்து ஏகாதசி, அடுத்து துவாதசி, அடுத்து திரையோதசி, அடுத்து சதுர்தசி, அதற்கடுத்து பௌர்ணமி அல்லது அமாவாசை. அடுத்து வாசரங்கள் 7 வகையாகும். அவை என்னென்ன என்று பார்த்தால் ஆதித்ய வாசரம், சோமவாசரம், மங்களவாசரம், சௌமியவாசரம், குருவாசரம், சுக்லவாசரம், மந்திரவாசரம். அதாவது ஸ்திரவாசரம் என்று சொல்வார்கள். வேறு ஒன்றும் இல்லை. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை. இதனை நாம் சமஸ்கிருதத்தில் சொல்கின்றோம். நட்சத்திரங்கள் மொத்தம் 27. அவை என்ன என்று உங்களுக்கே தெரியும். ஆகவே இப்படி நாம் நம்முடைய ஆன்மீகத்திலே நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தெரிந்து கொள்ளாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு பூஜைகளை செய்வோம். நம்முடைய வாழ்விலே சுகமாக வாழ்வோம். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.